ஆதி பகவன் முதற்றே அபிஷேகம் 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 ஆனைமுகன் கணபதிக்கு என்றும் அபிஷேகம் ஆனைமுகன் கணபதிக்கு என்றும் அபிஷேகம். ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். ஏழு ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் பண்ண புறம். முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம் எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம் எல்லைகளை தாண்டி வந்த எங்க அப்ப பிறந்த இடம். ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். ஏழு ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் பண்ண புறம். வீரபாண்டி மாரியம்மா எங்கும் உள்ள காளியம்மா தாய் சீல காரியம்மா தந்தா மங்களமா. பாட்டி சின்ன தாய் தந்த பாசமுள்ள பாவலரு குட்டி எடுத்து தந்த பாட்டு பொங்குதம்மா. பட்டிக்காட்ட விட்டு புட்டு பட்டணத்தில் கூடி புகுந்து மெட்டுக்களை கட்டி தந்த மொத்த சொத்தம் எங்களுக்கு. ஆத்தி என்ன சொல்ல அன்புக்கு பண்புக்கும் அளவு எங்க இருக்கு. அப்ப இருந்து இப்ப வர எங்களுக்கு என்ன குற எப்பொழுது மக்களுக்கு சொல்வோம் நன்றிகளை. ஏழேழு தலைமுறைக்கும் எங்க சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்ல வரோம். ஏழு ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும் எங்க புறம் பண்ண புறம். மேற்கு மலை சாரலிலே மேஞ்சு வந்த மேகம் எல்லாம் போத்து தந்த பாட்டு சத்தம் எப்போதும் கேட்கும். நத்தெடுத்து நடவு நட்டு நம்ம சனம் பாடுனது ஊரறிய கேட்கும் போது உற்சாகமாக்கும். அப்பனோட அறிவிற்கு அன்னையோட அரவணைப்பு சத்தியமா நிச்சயமா அஸ்திவாரம் எங்களுக்கு. அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, விழா காண வந்துள்ள அத்துணை உள்ளங்களே, சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என இருகரங்கூப்பி வரவேற்கிறேன். இருகரங்கூப்பி வரவேற்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, விழா காண வந்துள்ள உடன் பிறப்புகளே, சொந்தங்களே, பந்தங்களே அனைவருக்கும் வருக வருக என இருகரங்கூப்பி
உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு, காஷ்மீர் போரில் உயிர் நீத்த தமிழ் இராணுவ வீரர்களுக்கு இராணுவ வீரர்கள் இருவர் உயிர் நீத்தார்கள். அன்னாருக்கு நினைவஞ்சலியாகவும் நம்மோட கூட மாட ஓடி விளையாடி ஒத்த உறவாக இருந்த கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் மாப்பிள்ளை மணி அவர்களும் நீலா துயில் ஆண்டாலும் என் நெஞ்ச விட்டு அகலாத நிழலாடி கொண்டு இருக்கக்கூடிய உற்ற உறவினர்கள் நண்பர்கள் அவர்களின் படத்திறப்பு விழாவும் இன்று நடந்து போரில் இராணுவ உயிர் நீத்தவர்களுக்கும் அவர்களுக்கும் நினைவஞ்சலியாக இரங்கல் தெரிவித்துக் கொள்ளும் தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவருக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆனந்த் அவர்கள் மணியண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். அவருக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கருப்பையா மாமா அவர்களுக்கு சுரேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். அவருக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எஸ்என் பிரவீன்ராஜ் அவர்கள் ஐயாவு மாமா அவர்களுக்கு மலர்மலை அணிவிப்பார், பொன்னாடை அணிவிப்பார். அடுத்தபடியாக எங்கள் நாடகத்தின் நம்பிக்கை விடிவெள்ளி மாமா அவர்கள் செல்வராஜ் மாமா அவர்களுக்கு சுப்பிரமணிய அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணிய எங்கள் செல்வராஜ் மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு கொண்டா ஓரிரு வார்த்தையை பேச ஊர் பொதுமக்களே மற்றும் நண்பர்களே, 30ஆம் படைப்பாக தெய்வ மகள் என்னும் சம்மேளனம் நடைபெற இருப்பதால் இந்நாடகத்தை அனைவரும் கண்டுகளுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். சிறு துளி டைம்குள்ள நாடகம் ஆரம்பம் இருப்பதால் இந்நாடகத்தை அனைவரும் கண்டுகளிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்கள் முன்னாள் நடிகர் இந்நாள் ஓய்வு பெற்றுவிட்டார் அவர்களுக்கு மோகன் அவர்களுக்கு ஆனந்த் அவர்கள் பொன்னாடை போத்துவார். ஒரு சில மணித்துளிகளில் பேசுவார். மேலும் இந்த நாடகம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் துவங்க இருப்பதால் நற்பணி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த ஊருக்கு நாடகம் பண்ண அழைத்து வந்த ஆண்டிப்பட்டி புதூர் நாடக மன்றத்தினருக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் எனது இதயம் கணிந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் முன்னாடி எங்களுடைய தெய்வ மகள் நாடகத்தை அரங்கேற்றுகிறோம். நன்றி, வணக்கம். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி
முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 மகமாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் மையும் என்றே நாங்கள் தியானிக்க பச்சை பூமியே ஆடைகளாய் துள்ளும் கடலலை புன்னகையாய் ஓங்கார காற்றே கொலுசொலியாய் நின்ற குமரியே எம்பாவாய் முக்கடல் சங்கமம் தொடுகின்ற நின்பதம் எம்மை கரையேற்ற வாராதா அம்மா ஸ்ரீபாலா திகம்பரியே ஜெகன்மாதா தாயே மாயம்மா பகவதி அம்மா காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளன் என்னடி அம்மா மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளன் என்னடி அம்மா ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டு கெட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா
சகவாசம் தொலைதூரம் போய் வரும் போதும் உன் மூக்குத்தி வந்து வழிகாட்டும் அலமேல வல வீசும் கூட்டம் நீல கடலோடு எங்க சகவாசம் தொலைதூரம் போய் வரும் போதும் உன் மூக்குத்தி வந்து வழிகாட்டும் ஆடை சித்தாடை அணுகின்ற தாயி வாழ்க்கை ஆழத்தை அறியோம் அம்மா கண்ணி சிறு கண்ணி என்கின்ற போதும் அன்னை ஸ்தானத்தில் நின்றாயம்மா நங்கூரம் போல உனை கொண்டோம் அம்மா உனை பற்றினாலே வெற்றிதானே பகவதி அம்மா ஈசனையே எண்ணி எண்ணி நிற்பது என்னம்மா நீ என்றெடுத்த பிள்ளைகளை பார்க்க வேணாமா எங்க மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னுதவம் பண்ணுகிற பகவதி அம்மா அம்மா காலாகாலம்மா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவகன் என்னடி அம்மா மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னுதவம் பண்ணுகிற பகவதி அம்மா காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டவளன் என்னடி அம்மா ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டு கட்டாம் பிள்ளைகளை பார்ப்பதாரம்மா ஈசனையே நம்பி நம்பி நிற்பதென்னம்மா இந்த ரெண்டு கட்டாம் பிள்ளைகளை காப்பதாரம்மா மாயாதி மாயம்மா மூணு கடல் ஓரமா நின்னு தவம் பண்ணுகிற பகவதி அம்மா காலாகாலமா கடலு தண்ணி ஓரமா காத்து காத்து கண்டபலன் என்னடி அம்மா மீனாட்சி மீனாட்சி என்னங்க கூப்பிட்டீங்களா? மீனாட்சி நான் டெண்டர் எடுக்க டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பலான்னு இருக்கேன் போயிட்டு வரட்டுமா என்னங்க இது இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? நம்ம கல்யாண நாள். இந்த நாளில் கூட நீங்கள் வெளியில் போகணுமா? வேலை வேலைன்னு அலையிறீங்களே தவிர ஆனால் இந்த கல்யாண நாளைக்கு கூட ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராதா? மீனாட்சி நான் இந்த தொழிலில் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணமே என்னுடைய கரெக்டான டைமுக்கு நான் ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த தொழிலில் நான் எப்பவுமே நிலச்சிருக்கிறேன். இல்லைங்க, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, நம்மளுக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஆனால் ஒரு கோயிலுக்கு போனாவாது நம்மளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தான் நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் நீங்களாவது இந்த கல்யாண நாள் அன்னைக்கு என் கூட கோயிலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேங்க. அதான் வாங்கன்னு கூப்பிட்றேன். சரி மீனாட்சி, கோயிலுக்கு இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். சரி, உங்களை திருத்த முடியாது. சரி, போயிட்டு வாங்க. என்ன மீனாட்சி இங்க வா. எனக்கு உன்னை விட்டு போக மனசு வரல மீனாட்சி. என்னதான் இருந்தாலும் நீ இந்த வயசுல கூட ரொம்ப அழகாத்தான் இருக்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் வந்து பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. போங்க.
மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே, இணையான இளமானே துணையான இளமானே. கட்டில் இடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே, முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே. முத்தினம் வரும் முத்து தினம் என்று, சித்திரம் வரும் விசித்திரம் என்று. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. மச்சான் யாரா மச்சான்? யாருக்கு யாரா மச்சான்? வெளியே போடா நன்றி கேட்ட நாய. என் நண்பனாச்சேன்னு உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து உன்னை என் வீட்லயே தங்க வச்சேன். ஆனா நீ என் தங்கச்சியை கடைசீட்டில் பிரிச்சுட்டல என்கிட்ட இருந்த.
எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டா இந்த வாசப்படியை மிதிச்ச? இந்த பார், இந்த விஸ்வநாதன் தட்டி கொடுத்தவனையும் மறக்க மாட்டான், தட்டி விட்டவனையும் மறக்க மாட்டான்டா. புரியல? விருந்தாளியா வீட்டுக்கு வந்தா கூட இந்த விஸ்வநாத விருந்து வச்சுதான்டா பழக்கம். விரோதிய எப்பவுமே அழிக்க நினைக்க மாட்டான்டா. விரோதிய வாழ வச்சு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்ட வந்தான்டா இந்த விஸ்வநாதன். இந்த விஸ்வநாதன் நன்றி செஞ்சவங்களை எப்பவுமே மறக்க மாட்டான்டா. ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யறவன மறக்கவும் மாட்டான், மன்னிக்கவும் மாட்டான்டா. மச்சான், இப்போ அது பேசுறதுக்கு நேரம் இல்லை மச்சான். உங்கள் தங்கச்சி பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா மச்சான். டாக்டரு 50,000 பணம் இருந்தால் தான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க மச்சான். இந்த ஊரில் உங்களை விட்டா எனக்கு யார் மச்சான் இருக்கா? தயவு செஞ்சு உங்கள் தங்கச்சியை காப்பாற்றுங்க மச்சான். இப்போ அழுதா எல்லாம் சரியா போயிடுமா? மணமேடையில் உட்கார போன என் தங்கச்சியோட மனசை மாற்றி நீ கூட்டிகிட்டு போனதுனால இந்த ஊர்க்காரங்க முன்னாடியும் என் உறவுக்காரங்க முன்னாடியும் நான் பட்ட அவமானம், கேவலம், வேதனை, இதுல எதடா என்ன மறக்க சொல்றா? எப்போ என் தங்கச்சி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வந்தாலோ அப்பவே செத்து போயிட்டாடா. இனிமே அவளை காரணம் காட்டி இந்த வாசப்படி மிதிச்சா நடக்கிறதே வேற. போடா வெளிய. மச்சான், நான் செஞ்சது தப்பு தான். உங்கள் தங்கச்சி மேலே உள்ள காதல்ல அப்படி நான் செஞ்சுட்டேன். உங்கள் தங்கச்சி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மச்சான். உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் மச்சான், எப்படியாச்சும் என் பொண்டாட்டி காப்பாற்றுங்க மச்சான். என் காலை பிடிக்கிறதுனாலையும் கண்ணீர் விட்டு அழறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நானா கழுத்தை பிடிச்சி வெளியே தரதுக்கு முன்னாடி நீயா போயிட்டா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இல்ல நான் கழுத்தை பிடிச்சிதான் வெளியே தள்ளுனாதான் போவேன்னா அதுக்கும் இந்த விஸ்வநாத தயங்க மாட்டான்டா. மச்சான் மச்சான் போடா வெளியா. மச்சான் 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 போடா வெளியா. வேற யாரு? என் தங்கச்சி குடிக்கு எடுத்த அந்த கார்மேகன் நாய் தான். என்னவா? அவன் பொண்டாட்டி பிரசவ வழியால துடிக்கிறாளாம். அத காரணம் காட்டி அவன் பணம் கேட்க வந்திருக்கான் அந்த பரதேசி நாய். கேட்டா கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? என்ன மீனாட்சி நீயும் புரியாம பேசுற? கேங்க, கேட்டு வந்தது இவரா இருந்தாலும் அங்க உயிருக்கு போராடி இருக்கிறது யாருங்க? உங்க கூட பிறந்த தங்கச்சிங்க. உங்க கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அந்த கோவத்தை காட்டுற நேரம் இதுதானா? முறைப்படி பார்த்தா 7வது மாசத்துல 5 வகை சோறு செஞ்சு அவ பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு சீமந்தம் வளகாப்பு இதெல்லாம் நாம தாங்க பண்ணி வச்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் அவளை கெடுத்துக்கிட்டு போயிட்டா. அது அவளோட தப்பு. இருந்தாலும் அவ யாருங்க? இந்த வீட்டோட வம்ச விளக்கு. அந்த விளக்கு அணையாம பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில தாங்க இருக்கு. நீங்க ஆத்திரத்தினால அறிவிழந்தா யாருக்கு நஷ்டங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு தாங்க நஷ்டம். நமக்கு தான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இல்லை. ஆனா அவ குழந்தையாவது இந்த மண்ணில் பிறந்து இந்த பூமியில வாழட்டுங்க. மீனாட்சி, அப்ப தப்பு பண்ணதுனால என் தங்கச்சியோட முகத்தை பார்க்க முடியாதையே போயிடுச்சு. இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னா என் தங்கச்சி என்னால் எப்பவுமே பார்க்க முடியாத போயிடும், இல்லாமலும் போயிடுவா. சரி சரி, நீ பீரோவில் இருக்கிற பணத்தை 50,000 எடுத்துட்டு வா. நான் இப்போவே போய் என் தங்கச்சியும் குழந்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் மீனாட்சி. சரி இருங்க, வரேன்.
சரி மீனாட்சி, நான் வரேன் மீனாட்சி. சரி, போயிட்டு வாங்க. உங்க குழந்தை பார்வதி, பார்வதி, ஐயோ டியூட்டி போயிட்டு பழங்காசு இல்லாத இந்த ஏழையை நம்பி வந்த நானே உன்னை கொண்டுட்டேனுமா. தாயும் தந்தையுமா இருந்து என்ன நீ தான் பார்த்துக்கிட்ட. இப்ப என்ன விட்டுட்டு போயிட்டியா பார்வதி? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஜென்மத்தில் என்ன விட்டுட்டு போயிட்டேம்மா. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே. என்னைத்தானே கார்மேகம், பாவி காலில் பிடிச்சி கெஞ்சி கேட்டனேடா. பணம் காசு கொடுத்துருந்தீங்கன்னா என் மனைவியை காப்பாத்திருப்பேன். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாளே பார்வதி. இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? உன் சொத்துல என்ன பங்கா கேட்டேன், என் பொண்டாட்டிய காப்பாத்துனான கேட்டேன். உன் வரட்டு கௌரத்தால அவளை நீ ஏன் சாயடிச்சிட்டாயா? நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். என் தங்கச்சியா நானே கொன்னுட்டேன். என்னோட பிடிவாதத்தால என் தங்கச்சிய நானே கொண்டுட்டேனே, நானே கொண்டுட்டேன். அவ காலை பிடிச்சி கதறி அழுதாத்தா என் மனசே ஆறு. ஐயோ தங்கச்சி. இல்லடா, அவ காலம் மட்டும் இல்ல, உன் மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாதா? அப்படிப்பட்டா அவனு ஆத்மா நிம்மதியா சாது. இந்த கார் வேகத்தை நண்பனா பார்த்திருக்கடா. ஏன் தங்கச்சி புருஷனா கூட பார்த்திருக்க. இன்னமே தாண்டா நீ எதிரியா பார்க்க போற. நான் எப்படி என் பொண்டாட்டியை இழந்து நடுத்தருவில் நிக்கிறனோ அதே மாதிரி உன் குடும்பத்தை அழைச்சு சின்ன பின்னமாக்கி உன்னையும் நடுத்தருவில் நிறுத்தினா என் பேர்
இன்னையிலிருந்து உனக்கு ஜென்மசனி ஆரம்பிச்சிருச்சுடா. ஒவ்வொரு நாளும் என் குழந்தைகிட்ட சொல்லி சொல்லி பழக்க போறேன்டா. அவன் பெரிய ஆளா வரும்போது முன்னாடி தனியாள நிறுத்தா. இது எனக்கு பிறந்த இந்த பச்சை மண் மேல சத்தியம்டா. எனக்கு பிடிச்சிருந்தா நல்லா தான் இருக்கு. ஆனா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நம்ம அப்பா இதுக்கு ஒத்துக்கோறன்னு மட்டும் தெரியல. அந்த பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா நான் என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நாம் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். உச்சி வெயில் வேளை நீ நடக்க, பிச்சி பூவ நானும் பாய் விரிக்க, உச்சி முதல் பாதம் நான் சிலிர்க்க, உள்ளத்திலே ஆசை ஊற்றெடுக்க, முக்குளிக்க நானும் ஏங்குறேன், முத்தெடுக்க நேரம் பார்க்கிறேன். கொஞ்சம் பொறு இரவு ஆகட்டும், வெட்கமது விலகி ஓடட்டும். எப்பம்மா காத்திருக்க, மொட்டுத்தான் விட்டுத்தான் பூத்திருக்கேன். என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான். ஏன் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். பள்ளியற பாட்ட நீ படிக்க, பக்கமெல்லாம் போல நான் இருக்க, தட்டுறப்ப தாளம் பிறந்திருக்க, தட்ட தட்ட மோகம் வளர்ந்திருக்க, கொஞ்சிடப்ப
களிம்பு பூசவா ஆறும் வரை விசிறி வீசவா அம்மம்மா அம்மம்மா ரொம்ப வேகம் என்னம்மா பண்ணனா இந்த தாகம் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான் ஓ நெஞ்சுக்கொரு உறவா என்ன படைச்சான் ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன் தினம் ஆறாரோ ஆறிடோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் என் கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படைச்சான் என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான் என்னடா திடீர்னு ஏதோ கிளம்பி வா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகலான் இருக்கோம், நீயே என் கூட வாடா. டே என்னடா என்னால நம்பவே முடியலடா. காலேஜில் நாங்களாம் பொண்ணுங்களை சுத்திக்கிட்டு சைட் அடிச்சுட்டு சுத்திட்டு இருப்போம், நீ என்னடா நான் புக்கும் கையமாவே தெரிஞ்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு தயாராயிட்டியே. சரி, உன் இதயத்துல இரும்பாயினுச்ச அந்த கனவு கண்ணி யாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கல்யாணம்.comல ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துதுடா. அதனால் அப்பா கிட்ட நான் சொன்னேன், அவரும் ஓகேன்ட்டாரு. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணோம், அவங்களும் நாளைக்கே பார்ப்பான்ட்டாங்க. அதனால் நீயும் என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்டா. டேய் நான் அதுக்குடா அங்கேலாம். டேய் நீ வந்தீங்கன்னா அந்த முன்னு முன்னாடி நான் கொஞ்சம் அழகாக தெரியும்டா. டேய் என்ன கலாய்க்கிறதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் இரவுல என்னென்ன பண்ணணும்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேல்ல, அங்க போய் பேந்தன முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பொண்ணு உன்னை கலாய்ச்சிருவா பார்த்துக்க. கம்முனுறா, அதெல்லாம் என்கிட்ட பேசாத, நல்லா அப்பா வந்துட்டு இருக்காரு. வா சரவணா, உன் நண்பன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? சொன்னாங்க கல்யாணம் அப்படின்னு. இங்க பாரா சார், நீ சொன்னதுக்கு வாசரம் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அங்க போய் உனக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கிறத விட எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தாதான் உனக்கு கல்யாணம். சரிப்பா சரிப்பா. எனக்கு பிடிக்கலினா அந்த நிமிஷமே என் பின்னாடி வந்துடுற. என்ன புரியுதா? சரிப்பா. சரி நான் கிளம்புறேன். சரி. ஏண்டா மாப்பிள, இந்த இடத்த பார்த்தா வைத்தியம் பார்க்குற இடம் மாதிரியே தெரியலையாடா? அட முட்டாள் மாமா, அங்க பாரு தங்கம்மா சித்த வைத்தியசாலைன்னு போட்டிருக்குது. பொம்பளை டாக்டர் மாமா, பொம்பளை டாக்டர். ஐயோ, உள்ள எவன் வைத்தியம் பார்க்குறான்னு தெரியலடா. ஒரு வேளை நம்ம வைத்தியர் மாமா மோகன் நமக்கு முன்னாடி உள்ள புந்துருப்பானா? எதுக்கு மாப்பிள, கூட்டு பார்த்துலாம்டா. கூப்பிட்றா மாமா. ஆகுமா ஆகாதானு? டாக்டரம்மா டாக்டரம்மா. அடேங்க அப்பா, செம்ம பிகரா இருக்காளே, என்னால கம்முன்னு இருக்க முடியலையே. இப்படி அம்சமா இருக்காளே. வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஆமா என்னதான் இருக்குது, எதுக்கு அப்படி சும்மா சுத்தி சுத்தி பாக்குறீங்க? உனக்கு முன்னால இருக்கிறதையும் பின்னால இருக்கிறதையும் பார்க்கும் போது டாக்டர் மாதிரியே இல்ல, வேற மாதிரி இருக்குது. கடவுளு இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அழகையும் கொண்டாந்து உனக்கு மேல பாதியும் கீழே பாதியும் வச்சு விட்டியா? யோ சும்மா என்ன வர்ணிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன இடம் தெரியுமா? வைத்தியசாலை, புரியுதா? இங்க வா. நான் இங்க 10 வருஷமா பிஞ்சில இருந்து
குச்சி ஊடிட்டு போற கிழமை வரைக்கும் நான் தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமா, உங்க 2 பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதையும் பார்த்துடுறேன். நான் தான் சின்ன பையன், நான் தான் முதல்ல சொல்லுவேன். இவன் சின்ன பையனா? ஆமா ஆமா, அவன் தான் சின்ன பையன், அவனே சொல்லட்டும். டாக்டர்மா எந்திரிச்சு நிக்கவே மாட்டேங்குது. அப்படியே நின்னாலும் உடனே படுத்துக்குது. ஐயோ பாவங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுது சொல்லு. அப்புறம் என்ன, இந்த ஊர் பசங்களை வச்சு தூக்கி பிடிக்க சொல்லியும் பார்த்தாச்சு, கவத்தை போட்டு இழுத்து கட்டியும் பார்த்தாச்சு, அப்பவும் நிக்கல. பத்தாத குறைக்கு ஜாக்கிய வச்சு தூக்குனா ஜாக்கி மேலேயே படுத்துக்குது டாக்டரு, படுத்துக்குது. பார்த்தாலே தெரியுது ரொம்ப முத்தி போயிருச்சு உனக்கு வியாதி. நீ தான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுக்கணும். சரி, நான் உனக்கு மருந்து போட்டு எல்லாம் சரி பண்ணி விடுறேன், சரியா? சரி சரி சரி, வா போலாமா, போய் பார்க்கலாமா? அப்ப நான் போய் தூக்கிட்டு வந்துட்டா கையில தூக்கிட்டு வரியா? அப்ப பிரச்சனை உனக்கு இல்லையா? பிரச்சனை எனக்கு இல்ல டாக்டர் அம்மா, எங்க வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு தான். போடா நாசமா போற நாயே, நான் கூட இவனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆட்டுக்குட்டி தான் இப்படி முக்கிய மொனாவி சொல்லிட்டு இருந்தியாக்கோ? ஆமா, எங்க வீட்டு ஆட்டுக்குட்டியே 3 நாளா எந்திரிச்சே நிக்கல, படுத்து படுத்து போகுது. அவனுக்கு எப்பவுமே எந்திரிக்கா டாக்டர்மா, அந்த கருமத்தை கொடுங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைகளையும் என்னத்தான் ரொம்ப பிடிக்கும். வா, உனக்கு என்ன அழகு குஞ்சு மணியாட்ட இருக்கிற, உன்னை பிடிக்காம இருக்குமா? சரி, அதுல என்ன உனக்கு ஒரு சந்தேகம் வருத்தம்? அது ஒண்ணும் இல்லை டாக்டர்மா, எல்லா பொம்பளைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு நல்லா இருந்த என் உடம்பு இப்படி ஆசை நாசமா போச்சு. மறுபடியும் எல்லாத்துக்கும் வேலை செய்யற மாதிரி நீ தான் என் உடம்ப மாத்தி கொடுக்கணும். அப்படியே தெம்பா தெம்பா அப்படியே முறுக்கேற மாதிரி மாத்தி கொடுக்கணும். சரி, இதுக்கு புதுசா ஒரு வைத்தியம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம், அந்த வைத்தியம் செய்யணும்னா இங்க நீங்க தங்கி இருந்துதா செஞ்சுக்கணும், பரவாயில்லையா? நீயே தங்க சொல்லிட்டேன். நான் வேண்டாம், நான் சொல்ல போறேன். வைத்தியத்தை இங்கே செஞ்சுக்குவோம். விட்டா நீ கிண்டி போட்டு போயிருவேன், மூடிட்டு நில்லு. ஒரு சைடு வரேன். சரி சரி, உங்க ஊரு பேரு அட்ரஸ்லாம் சொல்லுங்க. நீ ஏன் சொல்றான், நீ சின்ன பையன் ஓ டாக்டர் அம்மா, என் பேரை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா வருது. கேட்டா யாட்ட வளர்ந்து நிக்கிற பேரை சொல்ல என்னையா வெக்கம்? என் பேரு பேரு என் பேரு பேரு ஆமா குஞ்சி. என்ன குஞ்சு? ஆமா குஞ்சி. என்னையா பேரு ஆமா குஞ்சி, அவுச்ச குஞ்சி, கிம்ச்ச குஞ்சின்னு? ஆமா குஞ்சினா பின்ன அவுச்ச குஞ்சினா இருக்கும். சரி, அது ஒண்ணும் இல்ல டாக்டர்மா, நான் சொல்றேன் நெல்லு கேளு முதல்ல. அவன் பேர் ஆமா குஞ்சினா அவுச்ச குஞ்சினா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளை என்ன பண்ணுவோம் தெரியுமா, சின்ன வயசுல அப்படியே இந்த ஆத்து பக்கம் போய் ஆமா கொஞ்சம் பிடிச்சி ஜட்டிக்குள்ள விட்டுருவான் அப்படியே உள்ள. அது என்னமோ தெரியல, மாப்பிள்ளைக்கு வித்தியாசமா புது பழக்கிறதுனால எல்லாத்துக்கும் கை பழக்கம் தான் இருக்கும், மாப்பிள்ளைக்கு வித்தியாசமா பழக்கிறதுனால மாப்பிள்ளைய அன்னையில இருந்து ஆமை குஞ்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த ஆள் பேரு ஆமை குஞ்சு, உன் பேர் என்ன பூனை குஞ்சா இல்ல புலி குஞ்சா? அதனால வேற என்ன? என் பேரு நல்ல பாம்பு. ஐயா, அதுக்கு இவன் பேரே தேவலாம் மாட்டிருக்கு. நல்ல பாம்பா? ஆமா, நல்ல பாம்பு. படம் எடுத்து அப்படியே ஆடி போடுவோம். டாக்டர்மா, நல்ல பாம்பு, மொன்ன பாம்பு இல்ல. அத பார்த்தாலே தெரியுது அவனுக்கு. நல்லா கேட்டுக்க, மொன்ன பாம்பு இல்ல, நல்ல பாம்பு. சரி சரி, பாம்புக்குலாம் ஒரு பவர் இருக்கும் மகள. அந்த மாப்பிள்ளைகள் சொல்லுவான். நான் சொல்றேன், என்கிட்ட வா. வந்தா தான் சொல்லுவியா? சொல்லுங்க. எங்க மாமன் சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு நல்ல பாம்பு, சும்மா அதுக்கு பாதாம் பால், பிஸ்தா பால், முந்திரி பால் எல்லாம் வகை வகையாக கொடுத்து சும்மா கருன்னு இவ்வளோ நீளம் வளர்த்தி வச்சிருந்தாரு. அதை பார்த்தா எங்க ஊர் மக்கள் எல்லாம் நல்லா ஒரு பாம்பை வச்சிருக்கான், நல்ல பாம்புன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஊர் மக்களே பார்த்துட்டாங்களா? ஆனா உண்டாட்டுறம்மா, என் பாம்பு இந்த ஆம்பளைங்களை கண்டா கண்டுக்கவே மாட்டியா, தூங்கிடுவான். ஆனா இந்த பொம்பளைங்களை கண்டுட்டா போதும், சும்மா எந்திரிச்சு நின்று அப்படியே படம் பெருத்து ஆடி போடுவேன். சந்தோஷத்துல விஷத்தையே கக்கீரோட பாத்துக்குவேன். சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, பாம்புக்கு ஒரு கும்பிடு, ஆளை விடு.
யாரு யாரு என்ன பேசுனாக அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக இங்க யாரு யாரு என்ன பேசுனாக அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக அனிதா அக்கா பொண்ணு அவ 5ஆம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு சத்தியமா சொல்லுறேன் கேளு உள்ள அந்த சத்தியாதான் என் உயிர் தோழம் உள்ள என்ன உள்ள சொல்லு உள்ள சொல்லு உள்ள மாமே முள்ள மனசுக்குள்ள என் மனசுக்குள்ள கருமாறி தேவியத்தான் நினைச்சிருக்கேன் நம்ம கல்யாண தேதியத்தான் குறிச்சிருக்கேன் சீக்கிரம் வா. வந்துட்டேங்க. என்னங்க விஷயம்? ஆமா, அபி எங்க? அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் போய் ஒரு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மீனாட்சி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களே ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லுது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாப்பிள்ளையோட குரலை ஃபோனில் கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையாக இருந்தது தெரியுமா? சரி, நான் கோயிலுக்கு போய் அபிகோட சாமி கும்பிட்டு வரேன். சரிங்க.
டேய் விஜய், நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. இன்னைக்கும் ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் தெரியுமா? ஏன் பிறந்த நாள். மன்னிச்சிருடா, மறந்துட்டேன். இருடா, நான் பீரோல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து தரேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமா கொண்டாடிட்டு வா. அம்மா, அக்காவுக்கு பிறந்த நாள் மட்டும் வண்ணம் தோரணம் கட்டி வகை வகையாக விருந்து வச்சு சொந்த பந்தத்தை அழைச்சி கேக்கு வெட்டி ரைஸ் மில்லில் வேலை செய்கிறவங்க, ஏன் லாரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து இந்த வீடை திருவிழா மாதிரி கொண்டாடுற நீங்கள் ஏமா ஏன் பிறந்த நாளை மட்டும் மறந்துட்டீங்க? டே, கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தையே இல்லைடா. குழந்தையே இல்லாமல் இருந்த எனக்கு போகாத கோயில் இல்லை. எல்லாரும் பார்க்குறவங்களாம் மலடி மலடின்னு கேவலமாக பேசுகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. போகாத கோயில் இல்லை, இருக்காத விரதம் இல்லை, பண்ணாத தர்மம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைங்கிற மாதிரி அந்த தெய்வம் தான் எனக்கு வழி கொடுத்து தெய்வம் மகளா வந்து உங்கள் அக்கா பிறந்தாடா. அதுக்கப்புறம் 2 வருஷத்துலேயே நீயும் பிறந்துட்ட. புள்ள தவமா இருந்து பெத்த புள்ளங்கிறதுனால அவன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருந்தோம். இதை பாருடா, அவளை பார்த்துட்டோமே தவிர ஓ மேலே எங்களுக்கு பாசம் இல்லாமல் இல்லைடா. ஓ மேலே எங்களுக்கு பாசம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவள் அடுத்த வீட்டுக்கு போயிட்டான்னா எங்களுக்கு எல்லாமே நீ தானடா. அம்மா, அவ மேலே பாசத்தை காட்டத்தான் நான் இந்த ரொம்ப தூரம் விலகி போய்கிட்டே இருக்கேன். என்னைக்கு இந்த வீட்டை விட்டு நான் உங்களையும் பிரிஞ்சு நிரந்தரமா போக போறேன்னா தெரியல. டேய் விஜய், விஜய், என்னம்மா அது ஒரு பெரியவங்க கூட பார்க்காத கை நீட்டி அடிக்கிற? அண்ணா, நீ வேலைக்கு சேர்த்துட்ட ஆளு ஒரு காஃபிக்கு எவ்வளவு சக்கரை போடணும் கூட தெரியாம சக்கரை அள்ளி கொட்டிருக்கா. அதான் ஒன்னு விட்டேன். என்னை மன்னிச்சுக்குங்கம்மா, ஏதோ தவறு பண்ணிட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையா இந்த மாசம் சம்பளத்தை கட் பண்ணிடலாமா? நான் புள்ள குட்டிக்காரம்மா, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கம்மா. இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்கம்மா. இப்ப நடக்கிறீல இந்த பயமும் நடக்குமோ? வேலை பாக்குறப்போ ஒழுங்கா இருக்கணும். பாப்பா போ. என்னம்மா பெரியவர்கள் கூட பார்க்காம இந்த மாதிரி நடந்துக்கிற? ஏமா இந்த மாதிரி பிடிவாதம் உனக்கு? அண்ணா போதும், உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நான் பிடிவாதக்காரிதான். நான் நினைச்சபடிதான் எல்லாமே நடக்கணும். அம்மா, உன்னுடைய சட்டம் என்கிட்ட ஜெயிக்கலாம். ஆனா நீ பிறந்த வீட்டுக்கு போனேன்னா அது செல்லுமா உனக்கு? தேவையே இல்லைன்னு டைவர்ஸ் பண்ணிடுவேன். என்னம்மா பேச்சு இது? நம்ம அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்தப்ப நம்ம சின்ன குழந்தையா இருந்தோம். நீ மனசுடைஞ்சு போயிருவேன்னு உன்னை நான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, நல்லா கேட்டுக்க. நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா பிடிவாத குணத்தையும் மற்றவங்களை அனுசரிச்சு போறதையும் கத்துக்க. இல்ல அப்படின்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவேன். அண்ணா நிறுத்துறியா? சும்மா அதையும் பேசிட்டு இங்க பாரு, நான் நானாதான் இருக்கேன். நான் யாருக்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டேன். எனக்காக தான் மத்தவங்க அனுசரிச்சு போகணும். ஏடா என் கேரக்டர் அப்படி. வர என்ன மீனாட்சி, அப்படி ரெடி ஆயிட்டாளா? அவர் ரெடியாக தாங்க இருக்கா. ஆனால் விஜய் தான் காலையில் போனவன் இன்னும் ஆளே காணோம். என்னங்க, அவனுக்கு எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். மீனாட்சி, இன்னொரு பண்ணி பாருங்க. சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு.
இவன் அக்காவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. இவன் இந்த சமயத்தில் எங்கே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கானே தெரியலையே. சரி அதை விடுங்க. பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. இவன் தான் என் பையன் சேகர். அது அவனோட ஃப்ரெண்ட் சரவணன். கல்யாண மாலையில் அவங்க பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துருந்து என் பையன் கட்டுனா அவங்க பொண்ணை தான் கட்டணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். சொத்து பத்து ஏகப்பட்டது இருந்தோம், தாய் இல்லாத இவனுக்கு ஒரு தாய்க்கு தாயா ஒரு பொண்ணு வேணுங்கிறதுக்காக இவன் ஆசைக்கு நான் சம்மதிச்சேன். நான் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணை வர சொல்லுங்கம்மா. மீனாட்சி, என்னங்க பொண்ணை கூட்டிட்டு வா மீனாட்சி. கூட்டாருங்க. என்னடா இதெல்லாம்? கல்யாண மாலை போட்டோல ஆஃப் சைஸ் போட்டோ தான் பார்த்தேன். இது எனக்கு இன்னும் தெரியாதப்பா. யோ என்னையா இது? என்ன பித்தலாட்டம் இது? பொண்ணு நொண்டியா இருந்தா முழு சைஸ் போட்டோவை கொடுக்க வேண்டியதாயா? ஏயா ஆஃப் சைஸ் போட்டோவை கொடுத்துட்டு இஷ்டப்பட்டவன் கட்டிட்டு போறான், கஷ்டப்படுறவன் விட்டுட்டு போறான். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் எங்களை ஆளாக்குறீங்க. ஐயா, என் பொண்ணு குணத்துல தங்கம் ஐயா. உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்களை தங்க மாதிரி பார்த்துக்குவா ஐயா. வேணா என் சொத்து பத்து எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி தரையா. என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க ஐயா. யாருக்கியா வேணும் சொத்து? எங்கிட்ட இல்லாத சொத்தா? காலம் போன காலத்துல எங்களுக்கு பணிவிட செய்தா ஒரு பொண்ணு வேணும்னு கேட்குறோம். அதை விட்டுட்டு உங்க பொண்ணை கட்டிக்கிட்டு போய் நான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டுமா? அப்பா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல சின்ன பையன் நான் பேசுறது தப்பு தான். இருந்தாலும் சொல்கிறேன்ப்பா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம சேகருக்கும் பிடிச்சிருக்க மாட்டேங்குது. நீங்கள் பார்த்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கப்பா. சரவணா, பசின்னு வந்தா ஏதோ 5-10 கொடுத்து உதவலாம். அது கேட்கறதுக்கும் பாராட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும். நாளைக்கு கட்டிட்டு போய் கஷ்டப்படுறது என் பையன்தான். அதனால என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அப்பா, நான் உங்கள் பேச்சுக்கே நானும் வரேன். நாளைக்கு நல்லா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு விபத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ என்னங்கப்பா பண்ணுவீங்க? சரவணா, கண்ணு தெரியாம கிணத்துல விழுறது தப்பு இல்லை. நான் கண்ணு தெரிஞ்சே என் பையனை கிணத்துல தள்ள தயாரா இல்லை. அப்பா, நான் என்ன சொல்றேன்னா, இங்க பார் சரவணா, இது என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. ஒரு நண்பனா கூட வந்தமா போனமானு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம விஷயத்துல மூக்க நுழைக்காத. உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஏன் அந்த பொண்ணை கட்டிக்கா? நான் வேண்டான்னு சொல்லலையே. ஏய் சேகர், வாடா போலாம். சாரிங்க, அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேங்க. நான் வரேங்க. டேய் விஜய், உங்க அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இந்த நேரத்தை கூட பக்கத்தில் இல்லாம எங்கடா போயிட்டு வர? இருந்திருந்தா மட்டும் அவளுக்கு என்ன கல்யாணமாக போகுது? வந்த மாப்பிள்ளைங்களுக்கு வணக்கம் போட்டு போர் அடிச்சு போச்சுமா. ஏமா
இவ்வளவு சொத்து பத்து இருந்தோம் ஒரு நாளாவது என்னால நிம்மதியா இருக்க முடியுதா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவ கூட பிறந்தவடா, அவன் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? பாசமா? முதல்ல உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குதா? சின்ன வயசுல இருந்து அவளதான தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. அம்மா, பாசத்தை பத்தி பேசுறதுக்கு இது வரைக்கும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிருப்பீங்களா? இல்ல பாசத்தை காட்டி தான் வளர்த்திருப்பீங்களா? அம்மா, அவ உடம்பளவுல ஊனமா இருந்தா என்ன மனசளவுல ஊனமாக்கி தானே வச்சிருக்கிறீங்க. இனிமே நீங்களாச்சு அவளாச்சு என்னமோ பண்ணுங்க. எனக்கு பசிக்குது, முதல்ல வந்து சோத்த போடு. அம்மா அபி, அவன் சின்ன பையம்மா, ஏதோ தெரியாத பேசிட்டு போறான். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. உனக்கு மகாராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவாம்மா. அவன் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவாம்மா. உன் கல்யாணத்துல நான் எப்பாடுபட்டாவது நடத்தியே காட்டுவோம்மா. அப்பா, என்ன கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேராது பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்கல்ல. வந்தவங்க யாருக்குமே இந்த மொண்டை கூட வாழ விருப்பம் இல்லையப்பா. அது மட்டும் இல்லப்பா, ஒவ்வொரு முறையும் பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி பொம்மை மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லப்பா. அப்பா, அப்படி இருந்தோம் நான் ஏன் வந்து நிக்கிறேன் தெரியுமா? உங்க மனசு நோக கூடாது ஒரே காரணத்துக்கு தான். வேண்டப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் உங்க பிள்ளையாவே இருந்துடுறப்பா. ஆமாப்பா, ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க அவமானப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா. மீனாட்சி, அந்த ஆண்டவன் நல்லவங்களை ரொம்ப சோதிப்பாம்மா, ஆனால் கைவிட்ட மாட்டாம்மா. கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாம்மா, ஆனால் கடைசீட்டில் கையை விரிச்சிருவாம்மா. ஏம்மா அபி, இந்த உலகத்தில் இனிமேலாமா உனக்குன்னு ஒருத்தன் பிறந்து வளர போறா? இந்த உலகத்தில் எங்கேயாவது உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பாம்மா. அவனை தேடி கண்டுபிடிச்சு எப்பாடுபட்டாவது உன் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவோம்மா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை, வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே, என் ராஜாத்தி
கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன் காலை பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன் என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன் நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன் தாய் செய்ததே தவம் நாம் வந்தது தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் தின்ற ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த தெய்வம் வரும் அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும் காலம் தனை நான் மாற வைப்பேன் கண்ணே உனை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. ஏன் தங்க நைட்டி தானே போட்டேன் என்னமோ உன்னையே போட்ட மாதிரி அந்த கவுச்சு கோச்சுக்கிறா ஏமாந்தா நீ போட்டு புட்டு போயிருவ யாரு ஏமாந்து கிடக்குறா ஆமா முதல்ல கழட்டியா நைட்டியா டாக்டரம்மா கோச்சுக்காத டாக்டரம்மா நாங்க ரெண்டு பேரும் வெறும் கையோட வந்துட்டோம் மாத்துக்கு துணி கூட இல்லையா அதான் அது ரெண்டும் அங்க தொங்குச்சு தூக்கி மாட்டிக்கிட்டோம். ஆமா எல்லா பொம்பளையும் ஏன் நைட்டிவே போடுறீங்க? அதுல ஒரு மேட்ரு இருக்குது என்னன்னு கேளு. ஜாக்கெட்டு பாவாடை இந்த சேலையெல்லாம் யாரையோ சும்மா கட்டிட்டே இருக்கிறது இதுவா இருந்தா எடுத்து இப்படி கைய விட்டமா மாட்டினமா அப்படியே சும்மா சூப்பரா இருக்கும் எதுவுமே வெளியே தெரியாது அதனாலதான் அதை போட்டுக்கிறோம். ஆமா ஆமா ஒண்ணுமே தெரியாது பாரு அதான் கோலம் போடும் போதும் வாசம் கூட்டும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் பூள் வரைக்கும் தெரியுதே குடிஞ்சா மாப்பிள்ள. ஆமா குஞ்ச நானும் நைட்டி பொம்பளை ஏன் போடுறாங்கன்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சுட்டா. என்னையா காரணம் கண்டுபிடிச்ச சொல்லியா? இந்த நைட்டிய அப்படியே லேசா தூக்கி முழங்கால வரைக்கும் தூக்கணும்னா போதும் அப்படியே காலை ரெண்டு விரிச்சு வச்சா அப்படியே காத்து சிலு சிலு சில்லு உள்ள பூந்து ஒரு ஆட்டுது பாரு அப்படியே சில்லு கும்பிடுறா. இத மட்டும் வேக்கானமா பேசு. அதனால பொம்பளை பூரா நைட்டிவே போறாங்க. அதான் வேற எதையும் யோசிக்காது என் நேரம் இதே நினைப்புதான். ஆமா
இங்க எதுக்கு வந்தீங்கன்னு முதல்ல ஞாபகம் இருக்குதா? இருக்குது வைத்தியம் பார்க்க வந்திருக்கோம். வைத்தியம் பார்க்க வந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு ஏத்த துட்டு கொடுக்கணும். துட்டும் பணத்தை கட்டிட்டு அப்புறம் தான் வைத்தியம் பார்க்க முடியும். ஆமா, வைத்தியம் பார்க்க எப்படி சொல்லுவான் சொல்லு. இங்க வா. ஏய், நீ இந்த பக்கம் வா. வரேன். நீ அங்க போயா. ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, சொல்றேன். சொல்லு நல்லா சொல்லு. மூடு சொல்றேன். சொல்லு. கைய பார்க்க 1000 ரூபாய். ஐயோ முழுதா சொல்றேன் இரியா. சொல்லு. அப்புறம் காலு கீழே கொஞ்சம் மேல தொடைய பார்க்க 1500 ரூபாய். தொடைக்கு மேல பார்க்க 2000 ரூபாய். மொத்தமா உடம்பைய பார்க்க 5000 ரூபாய். இங்க வாடா. டேய், முழுசா உடம்ப முழுசா பார்க்க 5000 ரூபாய்டா. சீக்கிரமா அந்த பணத்தை ஏறா. அட எடுத்து தோடா சீக்கிரமா. டேய், எங்கடா வச்சுக்கிற? சீக்கிரம் பணத்தை கொடுத்து ரெடி பண்றா. இவ்வளவு நேரமாடா? டாக்டர்மா, இதுல 5000 ரூபாய் இருக்குது. எப்படி நீங்களே முழுசா காட்டுவீங்களா, இல்ல நானும் ஆமை குஞ்சு மாப்பிளையும் ஒவ்வொன்னா அவுத்து முழுசா பாத்துக்கிட்டு வா? எப்படி நானே காட்டுறேன். நீ காட்டுறியா? காட்டு நல்லா காட்டு, சீக்கிரமா காட்டு. நானே எல்லாத்தையும் அவுத்து காட்டணும். $5000 கொடுத்து அவுத்து காட்ட சொல்றானே, அவனெல்லாம் என்னதான் பண்றது? போதும் சாமி, போதும், நிறுத்து. இதுக்கு மேல நம்மளால அடி தாங்க முடியாது சாமி. எல்லாம் இந்த வேலை வெளுக்குறா. ஐயோ அப்பா. ஐயோ டாக்டர்மா, நீ அடிச்சு அடியில என்னது பணம் பட்டு போச்சு. என்னது? தொட்டதா. ஆட நாசமா. எனக்கு கால் மட்டும்தான் செம்ம வலிக்குது. அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லு. வைத்தியம் இருக்குது. வா உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள போயா பார்க்கலாமா? இத்தனை அடி வாங்கி இந்த கூள நீயே சொல்லிவிட்ட. இத்தனை அடி வாங்கி இந்த கூள கத்திரிக்காய் திரும்புறானா? யோ, உனக்கு தேவை கால் வலிக்கு மருந்து. வா போலாம். ஐயோ உள்ள கூட்டிட்டு போறாளே கம்முனும் நம்மளும் அது வலிக்குது இது வலிக்குது எதையா கர்மத்தை சொல்லி தொலைக்கின்னு தான் நம்மளும் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒன்று தொட்டு பார்த்துருப்பா. அந்த நாசமா போனவன் தனியாக கூட்டிட்டு போறானே. டாக்டர் வேற செம்ம கட்டையா இருக்கிறான். போச்சு போ, என்ன பண்ண போறானோ தெரியலையே. ஐயோ இரியா என்ன கொஞ்சம் தான். ஆமா உள்ள அவதான கத்தணும். நீ எல்லாத்துக்கே கத்திட்டு வர ஏண்டா மாமா? அது ஒண்ணு விட மாப்பிள்ள, இந்த கருமத்தை நைட்டி தானே போட்டுருக்குன்னு சொல்லிவிட்ட. உள்ள எதுவும் போடல. அவன் கொஞ்சம் அப்படியே சும்மா இருந்துட்டு போது சட்டி போடா விட்டுட்டா மாப்பிள்ள. யோ, உன் மாமனை காலை தூக்கி காட்டியா வைத்தியம் பண்றேன்னு சொன்ன, கத்திட்டு ஓடியாரான். நான் என்னதான் பண்றது? ஏமாமா காட்ட சொன்னா தூக்கி காட்ட வேண்டியதானா? வாயா காட்டியா. ஐயோ, நீ கையை பிடிச்ச என்னை கூட்டி போனா தான் நான் வருவேன். வரியா? போய் பார்க்கலாமா? துணைக்கு நான் வேணா வந்து தூக்கி காட்டுட்டா? உள்ள வந்த விஷ ஊசி போட்டு உன்னை கொண்டு போட மூடிட்டு ஓடி போயிரு. போயா வெளியா. நம்ம போலாம். மாப்பிள்ள, அவன் கொஞ்சம் என்னை காப்பாத்துறா. என்னை காப்பாத்துறா. டே இருக்கா, என்னை கொண்டு போய் பண்ண போறடா. டே துரசிங்க, என்னடா பிறந்த நாள் அதுமா சந்தோஷமா இருக்கிறத விட்டு படத்துக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருக்க? டே இந்தாடா படம், போய் தண்ணி கிண்ணி போட்டு பொண்ணுங்களோட சந்தோஷமா இருடா. என் மாமனோட பணம் காசு திமிருக்கு எங்க அம்மாவோட
சந்தோஷம் முக்கியம் இல்லமா, அவங்க சாவுதான் முக்கியம். டேய், அவங்க சாவுதான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் என்னைக்கே அவங்கள தூக்கியிருப்பேன். நான் எப்படி அவன் காலை பிடிச்சி கெஞ்சி கதறும் போது எட்டி உதைச்சு உனக்கு தாய்ப்பாஸ் இல்லாம பண்ணானோ, அதே மாதிரி அவனும் எங்க ஆளை பிடிச்சி கெஞ்சி அவன் குடும்பத்தை சீரழிச்சு அவனும் என் காலை பிடிச்சி கெஞ்ச வைக்கணும். அதை என் கண்ணால பார்க்கணும். எப்படா? அவன் எனக்கு தாய் மாமன் இல்ல, என் தாய கொன்ன மாமன். அடுத்து என் தாயோட நினைவு நாள் வரும்போது அந்த குடும்பமே சிதறி சின்னாமணமா இருக்கும். எப்படா? எப்படி? அப்பா, எதிரினா எட்டினு அடிக்கலாம், துரோகினா கிட்ட போய் தான் எடுக்கணும். சத்துருனா அந்த சண்டை போறதை விட சாணக்கியனா இருந்து சாமர்த்தியமா பழி வாங்கணும். கத்தி எடுக்காம கண்ணுல ரத்தத்தை வர வைக்கணும்பா. கொதிச்சு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறத விட சிரிச்சு பேசி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது ரொம்ப சுலபம். அதனால உள்ளத்துல பகை வச்சு உதட்டுல சிரிப்பை வச்சு அந்த குடும்பத்தை நம்ப வச்சு நடுத்தரு கொண்டு வரணுமா? டேய், நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. அவனுக்கு நமக்கும் பகமுத்தி பல வருஷம் ஆகி போச்சு. இப்போ போய் நாயா அநியாயம் பேசுனா ஏத்துக்கு வேணாடா? நம்பணும், நம்புற மாதிரி நடிக்கணும். கட்டின கரையாமுத்துக்குள்ள கருணாக மூத மாதிரி நம்ம அவன் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கணும். அவன் கஷ்டத்திலே நஷ்டத்திலையோ நம்ம கண்ணீர் விட்டு கதறணும். கால சுத்தின பாம்பு கடிக்காதுன்னு நம்ப வச்சு கால நேரம் வரும்போது நாம இத்தனை நாளா சேர்த்து வச்ச விஷத்தை அவன் மேல காக்கணும். டேய் துரசிங்க, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கலையே. புரியுற மாதிரி சொல்றேன், வாங்கப்பா. அப்படி ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாக்கும் போது நிச்சயம் நம்ம காலை பிடிப்பான். அப்பா காட்டுங்க உங்க கோபத்தை. காட்டுறேன்டா, காட்டுறேன். சிங்கத்துக்கு பல நாள் கிடைக்காத இன்னைக்கு மான் வேட்டை கிடைக்குதுன்னா கண்டிப்பா காட்டுறேன்டா. அவனை நான் எப்படி சீரழிச்சு நடுத்தர நிறுத்த போறேன்டா. அவனை நிம்மதியா உயிரோட விடவும் மாட்டேன், நிம்மதியாவே இருக்க கூடாது. சாரிடா செல்லம். என்னது பார்க்கலையா? சாரிடா செல்லம், சண்டே இன்னைக்கு வர முடியாது ஐயா. வேலை வேணும்னா சண்டேவில் நம்ம டேட்டிங் வச்சுக்கலாமா? அப்புறம் அப்படியே ரூம் போட்டு டிஸ்கோத்தை போகிறோம். ரூம் போட்டு நைட் முழுக்க என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பீர் அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், அது வரைக்கும் ஐயாவுக்கு கொஞ்சம் மூடு கிளம்புற மாதிரி ஏதாவது கொடுத்தா சும்மா ஜிவ்வுன்னு சூடாகி ஜிவ்வுன்னு இருப்பேன்ல. கொடுக்குறேடா, கொடுக்குறேன். உனக்காக 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா சண்டே டேட்டிங் போய் ரூம் போட்டு பீர் கொடுக்கணும்னு சொல்றியா? கொடு, முதல்ல அந்த ஃபோனை கொடு. உன்கிட்ட பேசிட்டு உன்னோட கம்பெனி கொடுக்கணும்னு சொல்ற பத்தியா?
அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். போனை கொடு முதல்ல. ஐயோ நந்தினி, நல்லா ஏமாந்துட்டியா? இன்னைக்கு ஏப்ரல் 1, அதனால உன்னை ஃபூல் பண்ணி பார்க்கலான்னு கொஞ்ச நேரம் விளையாண்டேன். இங்க பாரு, விளையாட்டு கூட இன்னொருத்தையும் உன் மனசுல நினைக்கவே கூடாது. உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கணும். அப்படி மீறி எவ்வளையாவது மனசுல நினைச்சு அப்புறம் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். அம்மா தாயே, நீ செஞ்சாலும் செய்வ. காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட அட்ரஸ் கேட்டப்ப அவளை அட்ரஸ் இல்லாமல் ஆக்குதான் நீ செஞ்சாலும் செய்வ. இங்க பாரு விஜய், நம்ம காலேஜ் லைஃப் முடிஞ்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. என் அண்ணன் என்னடானா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, உன்னை கூட்டிட்டு போய் என் அண்ணன் முன்னாடி நிறுத்தி இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா என் அண்ணன் ஓகேன்னு சொல்லுவாரு. ஆனா நீ தான் மேரேஜை பத்தி யோசிக்கவே மாட்டேன்ற. நந்தினி, உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது இல்லைங்களா? ஆனா எனக்கு மூத்தவ அக்கா ஒருத்தி இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகாம நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி நந்தினி யோசிக்கிறது? முதல்ல உன் அக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு. குழந்தை 2 கையில வச்சுட்டு அடுத்து உனக்கு பொண்டாட்டியா தான் இருப்பேன். நந்தினி, இப்ப நான் என்னதான் பண்ணிட்டோம்? இங்க பாரு, நான் உனக்கு வேணும்னா உன் குடும்பத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வா. இல்ல உன் குடும்பம் தான் உனக்கு முக்கியம்னா உன் குடும்பத்தோடய நின்னுக்கோ. அது வரைக்கும் பொடி, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதுలకు ஒரு கும்பிடு. குட் பை. ஏய் நந்தினி, ஏய் நந்தினி. கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். என் பெண்மையெல்லாம் உந்தன் சீதனம். உன் சீதனங்கள் என்ன நூதனம். முடியவில்லை காதல் கண்ணா மோகனர்த்தனம். விடிய விடிய கேட்குதையா உனது கீர்த்தனம். சொர்க்கம் தாண்டி செல்லும் அம்மா எனது சொப்பனம். போக போக காண வேண்டும் புதிய தரிசனம். கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். தஜும் தஜும் நிலாவே மெல்ல மெல்ல உன் பேரை சொன்னாலும் வாழ்வுறுதே. மல்லிகை முட்டை மன்னவன் வந்து கிள்ளி முடித்தானே. மன்மதன் என்னை வந்திடச் சொல்லி தந்தி அடித்தானே. வல்லவனே நல்லவனே கட்டிலில் 1000 கட்டளை இட்டவனே. கண்ணனுக்கு காதல் வந்தனம். கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம். முடியவில்லை காதல் கண்ணா மோகனர்த்தனம். போக போக காண வேண்டும் புதிய தரிசனம். ரகசிய சிருங்காரி
மெல்ல எந்தன் காதோடு நீ பாடு காணல் வரி தேவகுமாரா கண்மயங்கும் சிங்காரா உன்னிரண்டு தோளோடு உறவாடும் காதல் புறா கட்டிலறையில் கண்ணு முடிச்சா சொர்க்கம் கிட்டுமடி அத்தானுக்கு அந்த விஷயம் எல்லாம் அத்துப்படி கட்டிப்புடி தொட்டுப்படி மூன்றாம் பாலில் முன்னோர் சொன்னபடி கண்ணனுக்கு காதல் வந்தனம் கண்மணிக்கு ஜீவன் அர்ப்பணம் என் பெண்மையெல்லாம் முந்தன் சீதனம் உன் சீதனங்கள் என்ன நூதனம் முடியவில்லை காதல் கண்ணா மோகனர்த்தனம் விடிய விடிய கேட்குதையா உனது கீர்த்தனம் சொர்க்கம் தாண்டி செல்லும் அம்மா எனது சொப்பனம் போக போக காண வேண்டும் புதிய தரிசனம் லலலா 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 லலலா. லலலலலலலலலலலா. மீனாட்சி முதல்ல அபி கூட்டிட்டு வா மீனாட்சி. ஏங்க என்ன விஷயம்? நீ கூப்பிடு மீனாட்சி, நான் அப்புறம் சொல்றேன். ஆமா அபி, இத்தனை நாள் நாம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. நம்ம வேண்டுதல வீண் போகலமா. என்னப்பா சொல்றீங்க? நாளைக்கே உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா. அப்பா என்னோட நிலைமைய எல்லாம் தெளிவா அவங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டோமா. அவங்களுக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. முதல்ல மாப்பிள்ள கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. உன்னோட ஃபோட்டோவை பார்த்த உடனே வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறாங்கம்மா. என்னப்பா ஏதாவது சொத்துக்குன்னு எதிர்பார்க்குறாங்களா என்ன? சே சே சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை விட அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குமா. என்ன பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மீனாட்சி, நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இருக்கிற மாதிரியே அவங்க வீட்லேயும் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க வீட்டு பொண்ணை நம்ம வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டா நம்ம வீட்டு பொண்ணை அவங்க வீட்டு மருமகளாக ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. ஆமாம் அபி, இந்த சம்மதம் மட்டும் அமைஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமுமே இருக்காதுமா. அப்பா இந்த கல்யாணத்துல விஜயோட வாழ்க்கை அடங்கி இருக்குப்பா. அவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியலையப்பா. அதாம்மா எனக்கும் புரியல. இந்த காலத்து பசங்க எங்க அப்பம் பேச்ச கேட்குறாங்க. மீறி சொன்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு எங்கள் வாயை அடைச்சிடுறானுங்க. மீனாட்சி, நீ வேணா கொஞ்சம் எடுத்து சொன்னீன்னா அவன் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்கள் எதுவும் பேச வேணாம், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் வரான். விஜய், அது என்னம்மா? அது வந்து என்ன எல்லாம் என் கல்யாண விஷயம் தானே? நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏம்மா, நானும் வயிற்றுல தானே பிறந்தேன். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறீங்க. தப்புதான்டா, தப்புதான். டேய், அவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன்டா. ஆனா உன் மேல எந்த பாசமும் இல்லைங்கிறது, வைக்கலங்கிறது எங்க தப்புதான். அதுக்காக நீங்க எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். ஆனா அவ பாவம்டா, பாவம். அவ வயசு பிள்ளைங்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 2 பிள்ளைய பெற்றுக்கிட்டு பொங்கல் தீபாவளின்னு பெத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் அவ பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன வேதனைப்படுறான்னு
ஒரு தாயா என்னால மட்டும்தான்டா உணர முடியும். அவளுக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதானே. உங்க அப்பாவும் நானும் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பணிவிட இல்லடா. அந்த தெய்வத்துக்கு அத்தனை செஞ்சோம், அவளுக்கு ஒரு வாழ்க்கை மட்டும் அமையவே இல்லை. இப்பதான் எல்லாம் கூடி வந்திருக்கு. அது கூட நீ மனசு வச்சாதான்டா உங்க அக்காவோட வாழ்க்கை அமையும். டேய், மகாபாரதத்துல அந்த அர்ஜுனனுக்காக உயிரை காப்பாத்தணுன்னு அந்த குந்தி தேவி கர்ணகிட்ட மடிப்பிச்ச ஏதி நின்னா. இன்னைக்கு உங்க அக்காவோட வாழ்க்கைக்காக உங்ககிட்ட நான் மடிப்பிச்ச ஏதி கேட்கிறேன்டா. அவளை காப்பாத்துடா, அவளை காப்பாத்து. அம்மா, பாசத்தை பத்தி பேச நீங்க ஒன்றும் குந்தி தேவியும் இல்ல, கேட்டதெல்லாம் கொடுக்க நான் ஒன்றும் கர்ணனும் இல்லை. அம்மா, உங்களோட நொண்டி புள்ள நல்லா இருந்ததுக்கோசரம் வாய் பேச முடியாத ஒரு ஊமையை கட்டிக்கிட்டு என்ன காலம் முழுக்க கஷ்டப்பட சொல்றீங்களா? டேய், யாரா முண்டி உன்ன? அப்பா, என்னங்க இது? சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. அடிக்கிறது தப்பு. மீனாட்சி, அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்டியா? நம்ம புள்ளைய பார்த்து மொண்டி முரன்னு சொல்றான். மீனாட்சி, அப்பா, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னால எப்படி மீனாட்சி இருக்க முடியும்? அப்பா, அதுக்காக அவனை நாமளே அடிச்சா அவன் எங்கப்பா போவா? அவனை முதல்ல சமாதானப்படுத்துக்கப்பா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். டே விஜய், உன் அப்பா ஏதோ உன்னை கோவத்தில் அடிச்சிட்டுண்டா, என்னை மன்னிச்சிடுறா. டே விஜய், கையை எடுங்க. என்ன மிஸ்டர் விஸ்வநாதன், இத்தனை நாளா உங்க பிள்ளை மேல மட்டும்தான் பாசத்தை காட்டிட்டு இருந்தீங்க. இப்ப அவளுக்காக என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்களா? இனிமேல் நீங்க எனக்கு அப்பனும் இல்ல, நான் உங்களுக்கு பிள்ளையும் இல்ல. விஜய், என்னப்பா சொல்ற? என்ன புரியலையா மிஸ்டர் விஸ்வநாதன்? இல்ல, நீங்க இன்னையிலிருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. என் அப்பனும் அம்மாவும் செத்துட்டாங்க. இப்பவே இந்த வீட்டை விட்டு நான் போறேன். உங்களோட நொண்டி புள்ளைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுங்க. உங்களுக்கு ஒரு குட் பை. விஜய், அப்படி சொல்லாத விஜய், அப்படி சொல்லாதடா. உங்க அப்பா உன்னை கை நீட்டி அடிச்சதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. உன் காலில் விழுந்து கேட்கிறேன். மன்னிப்பா? ஆமா, உன் கண்ணீரை காட்டி என் மனச கரைக்க வைக்க முடியாது. ஏன்னா என் மனசு ஏற்கனவே கல்லாகி போயிருச்சு. இனிமேல் வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில உங்களை சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். குட் பை, வரேன். அவன் போறாங்க, அவன் சின்ன பையங்க, அவனுக்கு எதுவும் தெரியாதுங்க. அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. ஆமாப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா. முதல்ல அவனை கூட்டிட்டு வாங்கப்பா. போங்கப்பா, அவன் போகப்பா. ஆமா, விடுமா, அவன் போனா போயிட்டு போறாமா. உன் கல்யாணத்தை நான் நடத்தியே காட்டுவோம்மா.
முத்தமிட்டும் ஆசை இல்லே சித்தத்திலும் பாசம் இல்லே முத்தமிட்டும் ஆசை இல்லே சித்தத்திலும் பாசம் இல்லே ரத்தம் என்ன ஆச்சிரடி மாடு விட்டு விட்ட மாடுகளும் வீடு கண்டு திரும்ப வரும் பெத்த புள்ள ஓடுதடி அம்மாடு புத்தி கட்டு பொறக்க வச்சான் அம்மாடு வளர்த்த கடா முட்டை வந்த வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாடு போன ஜென்ம பாவமடி அம்மாடு